ப்ரொமோஷனல் சாங்கை தான் எடுக்க நினச்சேன். இந்த ப்ரொமோஷனல் சாங் நல்லாவே ஒர்க் அவுட்டும் ஆச்சு. ப்ரொமோஷனல் சாங் ஒர்க் அவுட் ஆனதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ணிடலான்னு நினச்சேன். பட் அவங்க அதுக்கு போட்டிருக்க எஃபர்ட் பார்த்துட்டு நல்லாவே எஃபர்ட் போட்டிருக்காங்க. பட் சுந்தர் சீனா சில காமெடிஸ் வந்து நமக்கு ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்க்கும்போதுமே வந்து அது காமெடி மாதிரி தெரில. அந்த கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு எண்டு கார்டு போடுவாங்கள்ல, எண்டு கார்டு போட்டோன்னே கிளம்பிடணும். அதுக்கப்புறம் இருந்தீங்க அப்படின்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது அங்கே நடக்கிறத இங்கே அப்படியே ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ அண்ட் ஐ எம் யுவர் மாஸ்மேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அரண்மனை 4 ரிவ்யூ. ஓகே, இந்த படத்தை பற்றி ஸ்டார்டிங்லேயே ஒன்று சொல்லிடுறேன். இது வந்து பக்காவான கமர்ஷியல் என்டர்டெய்னர். ஸோ வேறு எதையும் எதிர்பார்த்து போகாதீங்க. ஓகே, இந்த படத்தில் உள்ள கேஸ்ட் அண்ட் க்ரூஸ், அதாவது முக்கியமான சில ஆட்களை பற்றி மட்டும் அவங்களோட ப்ளஸ் அண்ட் மைனஸை இனிஷியலாகவே பேசிடலாம். அதுக்கப்புறமா படத்தோட டெக்னிக்கல் க்ரூஸ் பற்றி பேசிட்டு அண்ட் படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சுந்தர் சி சார் டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே, டயலாக்ஸ் அண்ட் ஆல்சோ நடிச்சிருக்காரு. ஸோ அவரை பற்றி சொல்லணும் அப்படின்றப்போ லாஸ்ட் 3 பார்ட்ஸில் இல்லாத அளவுக்கு, அதாவது அரண்மனை 1, 2, 3 அந்த 3 பார்ட்லேயும் இல்லாத அளவுக்கு இதில் ரொம்ப சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு ஆக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு டைரக்டராக இந்த கதையை எந்த அளவுக்கு எலிவேட் பண்ணி கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு எலிவேட் பண்ணி கொண்டு போயிருக்காரு அண்ட் வித் டீட்டெயிலிங்கோட. ரெண்டாவதாக ராஷிகண்ணா மேம், இவங்களுக்கு இந்த படத்தில் அதிகமான ஸ்கோப் எதுவும் கிடையாது. பட் இருக்கிற அவங்களுக்கு கொடுத்துருக்க அந்த சீன்ஸை ரொம்பவே பக்காவாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர்ட் தமன்னா மேம், இவங்க வந்து சுந்தர் சி சார் இந்த பக்கம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் ஒரு கொஞ்ச நேரம் தான் வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் சீன்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாண்டேஜ் சீன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கேரி பண்ணி கொண்டு போன விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இவங்களுக்கு இந்த படத்தில் ஒரு பர்ஃபெக்ட் ரோல், ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக நல்லா நடிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடச்சிது. அது ரொம்பவே நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் யோகி பாபு சார் வந்து அவங்களுக்குன்னு ஒரு 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 க்ரூஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் என்ன பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அதை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் இந்த படத்தில் கொஞ்சம் அது கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே, அதாவது நான் பார்த்த தேட்டர் ஒரு 300 மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி உள்ள தேட்டர். ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட ஃபேமிலி ஆடியன்ஸ், நைட் ஷோ பண்ணுறப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் அத்தனை பேரும் இதை வந்து என்ஜாய் பண்ணாங்க. அதில் சில ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு வந்து உட்காந்து இதை ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது அங்கே நடக்கிறத இங்கே அப்படியே ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்து பார்க்குறதுக்கு இது எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகலை அப்படின்றது அங்கேயே தோணுச்சு. அண்டு சில காமெடிஸ் வந்து நமக்கு ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்க்கும்போதுமே வந்து அது காமெடி மாதிரி தெரில, சும்மா ஏதோ பேசணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் விடிவி கணேஷ் சார், அவர் பார்க்கும்போது ரொம்ப வேணாம். பீஸ்ட் படத்தில் வந்து சின்ன டயலாக் சொல்லுவார், அதுவே வந்து ரொம்ப சிரிக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் நிறையா பேசுகிறாரு, அந்தளவுக்கு எதுவும் பெருசாக கனெக்ட் ஆகலை அப்படின்றது தான் உண்மை. மற்றபடி எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு. அண்டு கோவை சரளா மேம் சொல்லவே வேணாம், ரொம்ப, அதாவது இந்த சீரீஸ் அப்படின்ற மாதிரின்னு ஓகே, இந்த சீரியஸ்னு மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி தெரியும். இந்த படத்தில் அது ரொம்ப அதிகமாகவே தெரியுது. அது என்னென்னா ஒரு சீன் வந்து அது எப்படி சொல்கிறது, ஒரு ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா அது அந்த ரேஞ்சோட ஸ்டாப் பண்ணி இருந்தாங்கன்னா கூட அது காமெடின்ற கேட்டகரிக்குள்ளே இருக்கும். இவங்க அது கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணுற மாதிரி இருக்கிற அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப மிஸ் ஆகுது. இந்த படத்துக்கூட கனெக்டே ஆகாத மாதிரி சம்டைம்ஸ் கொண்டு போயிடுது. அது ஏன் அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்மளை விட்டு மறைஞ்ச சேஷு சார், நம்ம லொலு சபா இருந்தார் இல்லையா, ஸோ அவர் வர சீன்ஸ் எல்லாமே வந்து உண்மையிலே வேறு லெவலில் ஒரு நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதாவது இவங்க 3 பேர் இந்த பக்கம் காமெடி பண்ணிகிட்டு இருந்தாலும் அவர் வந்து சொல்கிற ஒரு சின்ன டயலாக்ஸ் வந்து ரொம்பவே எலிவேட் ஆகுது. அந்த படத்தில் உள்ள காமெடிஸை வந்து நல்லாவே எலிவேட் பண்ணி கொடுக்குது. அது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் கருடா ராம் அப்படின்றவர் தான் வந்து நம்ம கேஜிஎஃப்ல வந்திருப்பார் இல்லையா, அவர் தான் வந்து இதில் வில்லன் கிடையாது, அது ஒரு சாமியார் கேரக்டரில் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் ஒன்று நடக்கும், அப்போ ஒரு நம்ம வில்லனாக பார்ப்போம். ஸோ அது அந்த கேரக்டரில் அவர் இந்த லுக்ஸையும் அந்த மேனரிசத்தையும் கேரி பண்ண விதம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எந்த விதமான மைனஸ் அவரை பற்றி சொல்லவே முடியாத அளவுக்கு ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் சந்தோஷ் பிரதாப் நடிச்சிருக்காரு. ஸோ அவருமே அதே மாதிரி தான்
அவருக்கு கொடுத்த அந்த கேரக்டரை ரொம்ப தெளிவாக சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் இது வந்து இதோட கேஸ்ட் மெம்பர்ஸ் பற்றி நம்ம பேசியாச்சு. இதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் பற்றி பேசணும். டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் ஃபஸ்ட்டு பேச வேண்டியது விஎஃப்எக்ஸ். அதாவது இந்தியன் சினிமாவில் தமிழ் சினிமா இப்போது விஎஃப்எக்ஸில் அடுத்தடுத்த லெவல் நல்லாவே போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது வந்து முன்னாடி நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது அதை கொண்டு வந்து நிறுத்தி லிமிட்டடாக இருந்தால் போதும், எனக்கு இந்த விஎஃப்எக்ஸ் போதும் அப்படின்னு கேட்குறது. அதாவது முன்னாடிலாம் வந்து ஒன்று கிடச்சிச்சு அப்படின்னா அதுவே வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது பார்க்குறதுக்கு சகிக்காத அளவுக்கு இருக்கும். பட் இந்த படத்தில் அந்த விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ண விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அண்டு லிமிட்டடாக இருந்துச்சு. அதுதான் கரெக்டாக இருந்துச்சு. ட்ரெய்லரில் பார்க்கும்போது கூட நம்ம ட்ரெய்லர் ஆல்ரெடி ரியாக்ட் பண்ணியிருந்தோம். அந்த ட்ரெய்லர்லேயுமே வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த படம் ஏதோ பிளாக் பஸ்டர் ஹிட்டோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இப்போ 50 crore நோக்கி போய்கிட்டு இருக்கு. அந்தளவுக்கு படம் நல்லா இருக்குது அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட நல்லாவே கனெக்ட் ஆகிருக்கு. இது 2வது வாரம் போய்கிட்டு இருக்கு. அந்த 2வது வாரத்துலேயும் கூட ரொம்ப சூப்பராக எல்லாத்துக்கூடையும் கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் இப்போவுமே வந்து பாதி தியேட்டரில் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதுதாங்க சொல்லியிருந்தோம், அந்த விஎஃப்எக்ஸை எந்த அளவுக்கு கிளியராக யூஸ் பண்ணாங்க. அதாவது ஒரு பெரிய படம் நாங்கள் விஎஃப்எக்ஸை நிறைய யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற படம்லாம் வந்து ஃப்ளாப் ஆகிருக்கு. ஆனால் இவங்க இந்த படத்தில் எனக்கு லிமிட்டடாக இருந்தால் போதும் அப்படின்னு கேட்டு வாங்கி ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அது ஃபஸ்ட்டு ஒன்று. அப்புறம் செகண்ட் வந்து செட்டு. அந்த அரண்மனை மாதிரி இருக்கிற, அதாவது ஒரு வீடு மாதிரி இருக்கிறது, அரண்மனை மாதிரி இந்த டைம் பெருசாக காட்டலை, ஒரு சின்ன பங்களா மாதிரி காமிச்சிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கடைசி அம்மன் பார்ட், அதாவது ஃபஸ்ட்டு 3 பார்ட்ஸ்லையுமே வந்து அந்த அம்மன் அப்படின்றத வந்து ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட் பார்ட்டில் இல்லை, செகண்ட் தேர்ட் பார்ட்டில். இப்போ இந்த 4th பார்ட்டில் அதெல்லாம் மிஞ்சி நிற்கிற மாதிரி ஒரு சூப்பரான செட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம், அதாவது கிளைமேக்ஸில் அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை பாசிட்டிவில் பேசலாம். அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் சினிமோட்டோகிராஃபி வந்து நம்ம இந்த விஎஃப்எக்ஸ் கூட கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்கும்போது இருக்கு இல்லையா, ரொம்பவே வேறு லெவல் சூப்பராக இருக்குது. அதில் அந்த கிராஃபியில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் மிஸ் ஆகுது. அது சினிமோட்டோகிராஃபினால இல்லை, செட்டுனால. சில இடத்துல வந்து இந்த காடு அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த வீட்டுக்கு, அந்த அரண்மனை மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த வீட்டுக்கு போகிறதுக்கே வந்து அந்த காட்டு வழி தான் போகிற மாதிரி இருக்கும். அது செட்டப் பண்ணுறது ரொம்ப நல்லாவே தெரியுது. அது அவ்வளோ கிளாரிட்டி, ஐ மீன் லாங் ஷாட்ஸில் மேலே அப்பர் ஷாட்ஸில் இருந்து பார்க்கும்போது அது ரொம்பவே தெரியுது இது வந்து செட்டு தான் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அது மட்டும் தவிர்த்துருந்துருக்கலாம். ஏன்னா அது படம் ஒட்டு மொத்தமாக சூப்பராக போய்கிட்டு இருக்கும்போது அது மட்டும் எங்கேயோ பார்க்கும்போது லைட்டாக உறுத்துற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. நிறைய பேர் அதை வந்து கவனிச்சாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் தெரியுது, ஆப்வியஸாக ரொம்ப நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் படத்தோட நரேஷன்ஸ், சுந்தர் சி சார் இந்த படத்தை பற்றி நரேட் பண்ண விதம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு கதையை எழுதிட்டாங்க, அந்த கதையை சரியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் இல்லை நரேட் பண்ண முடியாமல் விட்டுட்டாங்கன்னா அந்த கதை வந்து சரியாக போகாது. ஸோ அந்த பேயை பற்றி நரேட் பண்ண விதமாகட்டும், அந்த அந்த நரேஷன் வந்து லாஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் போகும்னு நினைக்கிறேன். அந்த நரேஷன்ஸ் வந்து அந்த பேயை பற்றி சொன்ன விதம், அதாவது ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து நரேட் பண்ணுற விதத்துலேயே நம்மளுக்கு பயம் வருது. அதாவது பேய் படம் வந்து பார்க்கும்போது விஷுவலாக பயமுறுத்துன்றது வேறு, சொல்ல பயமுறுத்துது அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து இதில் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அந்த சாமியார் தான் வந்து உட்காந்து சொல்லிகிட்டு இருப்பார். அந்த நரேஷன் வந்து ஒரு பக்கா நரேஷனாக இருந்துச்சு. அதாவது கேட்கும்போதே பயம் வர மாதிரி உள்ள ஒரு நரேஷனாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மியூசிக், நம்ம ஹிப்ஹாப் அண்ணா, ஸோ அவர் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பிஜிஎம்மில் மிரட்டுற மாதிரி ஒரு பிஜிஎம். ஆனால் அவர் இதில் அந்த பிஜிஎம்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரா அப்படின்றது நம்மளுக்கே டவுட் வரும். அந்த மாதிரி உள்ள பிஜிஎம்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அதாவது ஒரு மியூசிக் டைரக்டரோட ஒரு நல்ல வேலை என்ன அப்படின்னா, மியூசிக் போடுறது அப்படின்றத தாண்டி எந்த இடத்துல ஒரு சின்னதாக சைலன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். செகண்ட் பார்ட்டுக்கு அவர் தான் வந்து மியூசிக் போட்டதை மாதிரி எனக்கு தோணுது. அந்த படத்தை தாண்டி இந்த படத்தில் வந்து அவரோட அந்த மியூசிக் எலிவேஷன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் அந்த அம்மன் பாட்டு, அது இந்த அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இந்த ஏரியாக்குள்ளேயே அது இல்லை, அந்த மாதிரி அது இருந்துச்சு. அந்த விஷுவலுக்கும் இந்த சினிமாட்டோகிராஃபிக்கும் அந்த விஎஃப்எக்ஸ்க்கும் அது வந்து இந்த மியூசிக் எல்லாம் சேர்ந்து எண்டில் வந்து எல்லாருமே வந்து இப்படி ஒரு படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி
அந்த எக்ஸிக்யூஷன் தான். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து எக்ஸிக்யூட் பண்ண விதம் ஓகே அப்படின்னு சொன்னாலும் செகண்ட் ஹாஃபில் ஒரு சின்ன லேக் இருந்துச்சு. அதை தாண்டி அந்த நரேஷன் தாண்டி வந்து நிற்கும் போது அந்த எக்ஸிக்யூஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபைனல் எக்ஸிக்யூஷன் அப்படின்றது வந்து அந்த கிளைமேக்ஸில், அந்த கிளைமேக்ஸ் ஷாட்டில் இருந்து கிளைமேக்ஸ் அந்த அம்மன் ஆப்வியஸாக எல்லாத்துக்கும் தெரியும், கடைசியாக இருந்தால் அம்மன் பாட்டு வரும், அதில் ஏதாச்சும் ஒன்று நடக்கும்னு. அதை வந்து இந்த படத்தில் ரொம்ப 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 பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட ஒரு என்னது பைவட் பாயிண்ட் மாதிரி. அதுதான் வந்து இந்த படத்தை பூஸ்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்ற மாதிரி. அது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அங்கே போனதுக்கப்புறம் ரொம்ப நல்லா போக ஆரம்பிக்குது. இது இந்த ரிலீஜியஸ் பேஸ்டாக இருக்கிறவங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த படத்தை ஒரு மற்ற மதத்தை சார்ந்தவங்களும் போய் பார்த்தாங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு கூஸ்பம் மொமெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்ல வரேன். வேறு எதுவும் தப்பாக சொல்ல வரல. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு வரலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ், ஹிப்ஹாப் அண்ணா மியூசிக். ஸோ அவர் வந்து இதில் கொண்டு வந்த விதம், அவர் அந்த பாட்டுங்கள்லாம் கொண்டு வந்த விதம் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த பாட்டை ப்ளேஸ் பண்ண இடமும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேவையில்லாத ஒரு இடத்துல, இப்போது சுந்தர் சி சாரோட அந்த பழைய பார்ட்ஸ் எல்லாம் எடுத்தோன்னா தேவையில்லாத ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு மியூசிக் வரும், இல்லை ஒரு பாட்டு வரும், அது வெறுப்பேற்றுற மாதிரி இருக்கும். பட் இதில் தேவையான இடத்துல கரெக்டான மியூசிக், கரெக்டான பாடல்கள்லாம் எல்லாமே வந்ததை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பிஜிஎம்ஸை யூஸ் பண்ண விதம் அதுவும் வந்து சட்டிலாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் தேவைப்பட்ட இடத்துல எலிவேஷனும் அந்த விஎஃப்எக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இவரும் வந்து ஐ மீன் விஎஃப்எக்ஸும் இதுவும் வந்து மேலே கீழே பண்ணுற மாதிரி இல்லை, ஜஸ்ட் எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சு. அது கொண்டு வந்தது நல்லா இருந்துச்சு. அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவரோட அந்த பழைய படங்கள் 2-3, ரெண்டாவது பார்ட்டு கூட ஓகே, பட் மூணாவது பார்ட்டு சுத்தமாக முடியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கமர்ஷியலாக சக்ஸஸ் தான், இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. கிரிட்டிக்கலாக நம்ம என்ன வேணாலும் பேசலாம். பட் கமர்ஷியலாக அது வந்து ரொம்பவே சக்ஸஸான ஃபிலிம் தான். லாஸ் ஆகலை. சக்ஸஸ்னால் ரொம்ப சக்ஸஸ் கிடையாது, லாஸ் ஆகலை. பட் இந்த படம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஹியூஜ் வின் கொடுக்கும். அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் ஓகே, அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நரேஷன்லேயே ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபியில் ஆகட்டும், விஎஃப்எக்ஸில் ஆகட்டும், செட்டு, இது எல்லாமே வந்து ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இதில் எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. விஎஃப்எக்ஸில் எதுவும் குறை சொல்கிற மாதிரிலாம் கிடையாது, மியூசிக்கில் குறை சொல்கிற மாதிரி கிடையாது. ஆனால் அந்த 2 பாட்டுமே வந்து மனசில் நிற்கல. ஆனால் அந்த நேரத்தில் பார்க்கும்போது ஐ மீன் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த நேரத்தில் ஐ மீன் விஷுவலாக பார்க்கும்போது படத்தில் ரொம்பவே நல்லா இருக்குது. எதுவும் வெளியே வந்து பாடுற மாதிரி கிடையாது, பட் ஓகே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டீட்டெயிலிங், படத்தில் அந்த பேய்க்காக யூஸ் பண்ணியிருக்கு டீட்டெயிலிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்போவும் இவரோட ப்ரீவியஸ் படங்கள் பார்த்தோன்னா பேய்க்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் கொடுத்துருவாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பேய் என்னென்னமோ கதறிக்கிட்டு இருக்கும். அப்புறம் அதை பார்த்து நம்ம அழணும் அப்படின்ற மாதிரி நிறைய வேலை செய்வாங்க. ஒன்றும் வேலைக்காகாது. ஃபஸ்ட்டு பார்ட்டில் அது நல்லா வேலைக்காச்சு, பிகாஸ் அது கரெக்டாக அந்த இடத்துல இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் பார்ட்டில் ஓகேப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தேர்ட் பார்ட்டில் சுத்தமாக முடியல. இப்போ ஃபோர்த்து பார்ட்டில் அதெல்லாம் நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அண்டு அந்த நரேஷன் பார்க்குறதுக்கும் அந்த டீட்டெயிலிங் பார்க்குறதுக்கும் அந்த கதைக்கு அது தேவையானதாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அண்டு கிளாமர் கன்ஃபார்மாக குழந்தைங்களோட போகலாம் படத்துக்கு. எப்போன்னா குழந்தைங்களோட போகிறது வந்து அந்த கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு எண்டு கார்டு போடுவாங்கள்ல, எண்டு கார்டு போட்டோன்னே கிளம்பிடணும். அதுக்கப்புறம் இருந்தீங்க அப்படின்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே ஓகே அது எதுக்கு சொன்னேன்னா அந்த கடைசி பாட்டு அங்கே தான் வருது. அது தேவையே இல்லாத பாட்டு. அவரே சொல்லியிருந்தார், நான் வந்து இது வந்து ப்ரொமோஷனல் சாங்கை தான் எடுக்க நினச்சேன். இந்த ப்ரொமோஷனல் சாங் நல்லாவே ஒர்க் அவுட்டும் ஆச்சு. ப்ரொமோஷனல் சாங் ஒர்க் அவுட் ஆனதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ணிடலான்னு நினச்சேன். பட் அவங்க அதுக்கு போட்டிருக்க எஃபர்ட் பார்த்துட்டு நல்லாவே எஃபர்ட் போட்டிருக்காங்க. பட் சுந்தர் சீனா ஓகே எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு நான் கடைசியில் வச்சுருக்கேன் அப்படின்னாரு. குடும்பத்தோடு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எண்டு கிளைமேக்ஸு முடிஞ்சிடும், உங்களுக்கு தெரியும். ஸோ முடிஞ்ச உடனே ஒரு சின்ன போர்ஷன் வரும். அது முடித்த உடனே அந்த லெட்டர் வர கிளம்பிடுங்க. அது வந்துட்டு ஒரு 1 மினிட்ல வந்து பாட்டு வந்துடுது, அச்சச்சோ அந்த பாட்டு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இப்போ கூட யூடியூப்பில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு வரதுக்கு முன்னாடி கூப்பிட்டு போயிடுங்க, இல்லை அப்படின்னா பஞ்சாயத்து தான். ஓகே, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் எக்ஸிக்யூஷன் அது வேறு லெவல் பாசிட்டிவ். சுந்தர் சி சார் எப்படி இந்த மாதிரி யோசிச்சாருன்னு தெரில. ஆனால் இது வந்து இந்த ராவணன் ஸ்டோரி இருக்குல்ல, நரகாசுரன் நினைக்கிறேன். எஸ், நரகாசுரனை வந்து தீபாவளி அன்னைக்கு கொள்கிற மாதிரி. சரி, ராவணன் ஸ்டோரி கிடையாது, நரகாசுரன் தான். இந்த
அதுக்கு பேர் என்னது, பொம்மை மாதிரி நிறுத்தி வச்சு அதை எரிப்பாங்கல்ல. ஸோ அந்த ஸ்டோரி இன்ஸ்பயர் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. எனக்கு ஸ்டோரி தான் சரியாக தெரில, பட் இதுதான் பிளாட். இது தான் அதை கிளியராக பண்ண மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒரு வேளை இது வேறு ஏதாச்சும் இன்ஸ்பயர் பண்ணி வர மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அது தெரியல, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த நரகாசுரனை கொல்ற மாதிரி உள்ள அந்த இதுதான் இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எக்ஸிக்யூஷன் லெவல் இன்ன வரைக்கும் இல்லாத அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. உண்மையிலே சுந்தர் சி சார் படம் தானா, இவர் தான் இவ்வளோ நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரா அப்படின்ற அளவுக்கு யோசிக்க தோணும். அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜம்ப்ஸ்கார் மூமெண்ட்ஸ். ஸோ ஜம்ப்ஸ்கார் மூமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது எப்போவுமே வந்து ஒரு திரும்பும்போது உடனே பேய் வந்து நிற்கும். அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் இப்படி படுத்திருக்கும்போது மேலேருந்து எட்டி பார்க்கும். இந்த கதையெல்லாம் இங்கே கிடையாது. ரொம்பவே நல்லா எந்த இடத்துல யூஸ் பண்ணுமோ அந்த இடத்துல தெளிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சில இடத்துல இந்த இடத்துல இது தேவைதானா, இவங்களுக்கு இதுதான் பெயின் தெரிஞ்சு போச்சு, இது எதுக்கு காமிச்சிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி உள்ள சீன்ஸும் இருந்துச்சு. பட் அது அந்தளவுக்கு யாரையும் அஃபெக்ட் பண்ணல, நல்லா தான் இருந்துச்சு. பட் குழந்தைங்களை கூப்பிட்டு போகும்போது கொஞ்சம் பத்திரமா பார்த்து கூப்பிட்டு போங்க. மேக்ஸிமம் கூப்பிட்டு போகாமல் கூட இருங்க. ஏன்னா ஸ்கேர் மூமெண்ட்ஸ் அவ்வளோ இருக்குது. படத்தோட ஸ்டார்டிங்லேருந்தே அந்த மூமெண்ட்ஸ் இருக்குது. இந்த பழைய படங்களில் வந்து ஐ மீன் செகண்ட் பார்ட்லேயும் தேர்ட் பார்ட்லேயும் ஃபஸ்ட் பார்ட்லேயும் படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகும். இது படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே அப்படி தான் இருக்குது. ஸோ அது பார்க்கும்போது என்னோடய ஏஜுக்கு இப்போ நான் போய் வந்து படம் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கே வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி பயமாக தான் இருந்துச்சு. உண்மையிலே பயமாக தான் இருந்துச்சு. இன்ன வரைக்கும் படங்கள்லாம் பார்த்துட்டு பேய் படம்னா கேட்கன்னு சிரிச்சுட்டு வர்றது அந்த மாதிரி எதுவும் இல்லை. உண்மையிலே பயமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எண்டு வரவுமே வந்து ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. போக போக அந்த எண்டு வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் நல்லா பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை காமெடி பண்ணி விட்டுறாங்க. ஓகே, இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் லிஸ்ட்டு. நெகட்டிவ் இதில் வந்து ரொம்ப சரியாக சொல்லணுன்னா நெகட்டிவ் அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஏஜுக்கு ஓகே. இப்போது ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க, இப்போ ஃபேமிலியாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு. ஆனால் இதே வந்து ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்ந்து வந்திருக்காங்க அப்படின்னா படம் கனெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. கனெக்ட்டுன்னு கிடையாது, காமெடிஸ் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி. ஏன்னா நம்ம இங்கே ஜென்ரல் ஆடியன்ஸ் உட்காந்து படம் பார்த்துட்ருக்கோம், நல்லா ஜாலியாக இருக்குது, சிரிப்பாக இருக்குது, நல்லா போயிட்டுருக்குது. அவங்களுக்கு அது சிரிப்பாக தோணவே இல்லை. இது அதுதானான்னு போட்டு கலாய்ச்சிட்ருக்காங்க. ஒரு 300 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 200 பேர் கனெக்ட் ஆகுது, ஒரு 100 பேருக்கு சுத்தமாக கனெக்ட் ஆகலை. கனெக்ட் இன் த சென்ஸ் காமெடிஸ் வைஸ் சொல்கிறேன். பெருசாக அது ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல. இவ்வளோ பேர் இருக்காங்க, விடிவி சார், யோகி பாபு சார், கோவை சர்லா மேம் எல்லோரும் இருக்காங்க. ஈவன் நம்ம கணேஷ் சார் கூட வந்திருந்தார். ஸோ அவர் இவங்கெல்லாம் இருந்தாலும் கூட காமெடிஸ் அந்த அளவுக்கு எலிவேட் ஆகலையோ அப்படின்றதும் வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தமன்னா மேமோட ஒரு சேட் போர்ஷன், அது வந்து அதை கொண்டு போயிருந்துருக்கலாம், வேறு விதமாக கொண்டு போயிருந்துருக்கலாம். பட் இப்படி கொண்டு போனது வந்து ஒரு கிரெஞ்ச் மூமெண்ட் அப்படின்னு இப்போல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி மாறிடுது. காமெடி சீனுக்கு சிரிக்கிறாங்களோ இல்லையோ, அது வந்து ஒரு சேடான சீனு. அவங்கள வந்து இப்போ உங்களை படத்து தெரிஞ்சிருக்கும், அவங்க தான் பெயின் கூட தெரிஞ்சிருக்கும், அவங்கள கொல்கிற சீனு. அதுக்கு முன்னாடி ஒரு சீன் நடக்கும், அது வந்து காமெடி சீனுக்கு கூட அவ்வளோ சிரிச்சானுங்களான்னு தெரில. ஆனால் அந்த சீனுக்கு சிரிக்கிறானுங்க, அது ஏன்னு தெரில, எனக்கும் புரியல. எனக்கும் லைட்டாக சிரிப்பு வந்துச்சு. ஆனால் அது அந்த மாதிரி கொண்டு போயிருந்துருக்கலாம், ரொம்ப கிரிஞ்சாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த செட்டு, அதுதான் சொல்லி ஆகணும். அந்த செட்டு வந்து பார்க்குறது செட்டுன்னு தெரிஞ்சிருது. இந்த மாதிரி படங்களில் வந்து செட்டுன்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அரண்மனை சொல்ல அந்த போகிற வழிகள்லாம் சொல்லேன், அது வந்து ஒரு லைவ் லொக்கேஷனில் எடுத்துருந்தாங்கன்னா கூட நல்லா இருந்திருக்கும். பட் அவங்க கேட்டது வந்து இப்படி கிடச்சிருக்கு. அது சினிமோட்டோகிராஃபியில் சேஞ்ச் பண்ணும்போது அது ரொம்பவே தெரியுது, விசிபிளாக தெரியுது. இது எங்கள் செட்டு தானே போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சிருது. அப்புறம் ஓகே, இதுதான் வந்து நெகட்டிவ்ஸ். ஆனால் எண்டில் வந்து கடைசியாக சொல்லணுன்னா, இந்த பாசிட்டிவ் நெகட்டிவை விட்டுட்டு இவ்வளோ நாள் தமிழ் சினிமாவில் வந்து பெருசாக எந்த படங்களும் வந்து அந்தளவுக்கு ஹிட் ஆகலை. ஜனவரியில் கேப்டன் மில்லர், அயலான் இந்த படங்கள்லாம் வந்துருந்தது, ரெண்டுமே வந்து ஓடிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வேறு எந்த படமுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றது தான்.
அடுத்தடுத்து ஸ்டார், அதுக்கப்புறம் நிறைய படங்கள்லாம் வர இருக்குது. அதாவது இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே நிறைய படங்கள் இருக்குது. அந்த படங்கள் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். பட் இன்ன வரைக்கும் மலையாளம் படத்தில் இருந்து தான் நிறையா நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது இந்த படம் வந்திருக்கிறது ரொம்பவே சூப்பர், ரொம்பவே ஒரு என்னது சில் மூமெண்ட்டாக இருக்குது. எதுக்கு அப்படின்னா, ஆஃப்டர் அ லாங் டைம் தமிழ் சினிமாவில் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸஸ் எல்லாருமே வந்து ஒரு படத்துக்கு போகிறாங்க அப்படின்றப்போ அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அண்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு படம் ரொம்ப ஓரளவுக்கு சிரித்த மாதிரியும் அண்ட் கமர்ஷியலாக ஒரு இடத்துல சக்ஸஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கும்போதும் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு தமிழ் ஃபிலிம் எதையும் எதிர்பார்க்காம, எக்ஸ்பெக்ட் எதுவுமே பண்ணாமல், பழைய படம் மாதிரி இருந்தாலும் கூட ஓகே அப்படின்ன மாதிரி நீங்கள் போனீங்கன்னா இது வந்து உங்களை எவ்வளோ ஹாப்பியாக வெளியே அனுப்ப முடியுமோ அந்த கொடுத்த காசுக்கு ஹாப்பியாக வெளியே அனுப்பிவிடும். எக்ஸ்பெக்ட்லாம் எதுவும் பண்ண வேணாம், பண்ண தேவையில்லை. இந்த படத்துக்கு இது வந்து ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் தான், அவரே சொல்லி தான் எடுத்திருக்காரு. நான் கமர்ஷியல் என்டர்டெயின் தான் எடுக்கிறேன், எனக்கு வந்து பெருசாக எனக்கு இது லாஜிக் பார்க்கணுன்றதெல்லாம் கிடையாது அப்படின்னு. அதே மாதிரி போங்க, லாஜிக்லாம் எதுவும் பார்க்காதீங்க. அப்படி லாஜிக் பார்த்தீங்கன்னா நிறையா லாஜிக் இடிக்கும். ஸோ அதெல்லாம் எதுவும் பார்க்க வேணாம். ஒரு படத்துக்கு போய் உட்காருங்க. அந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உங்களை ஃபுல்லாக என்கேஜாக வச்சுருக்கோம். எங்கேயுமே லேக் இருக்காது. ஸோ லேக் வந்து இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன், தப்பு. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்குது. அந்த லேக் விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா படம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் அந்த லேக்கெல்லாம் நீங்கள் ஒரு வேளை முடிச்சுட்டு வந்தீங்கன்னாலும் ப்ரீ கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஒரு காமெடி சீன்ஸ் இருக்கும். அந்த காமெடி சீன்ஸ் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு, சூப்பராக இருக்குது. தியேட்டர் ஒட்டுமொத்த தியேட்டருமே சிரித்தாங்க. அதுக்கப்புறம் எண்டு அந்த எக்ஸிக்யூஷன் பண்ண லெவல் அமேசிங், அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு வேளை ஃபேமிலியாக போகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அந்த படத்தை போய் பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான படம். இந்த மார்க்கெல்லாம் கொடுக்குற வேலையெல்லாம் நம்மளுக்கு ஆகாது, நம்மளுக்கு அந்தளவுக்கு அறிவும் இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு படம், நீங்கள் ஒரு வேளை படம் பார்த்துட்டிங்கன்னா அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா அதையும் கீழே சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் திருத்திக்கிறேன், பார்த்துக்கலாம். ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ மாஸ்க்மேன். பாய்.